இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் அவருடைய வல்லமையும் மகத்துவமான பராக்கிரமமான அவருடைய மகிமையுள்ள கரம் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறபடியினால் அவர் கிதியோனை பார்த்து சொன்னபடி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையை இந்த கால வேளையில் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையில எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க? ஐயோ! நான் இன்னும் தேவனிடத்துல நெருங்கி அவர்கிட்ட இந்த அளவுக்கு நான் ஒன்று சேர முடியுமா? அப்படின்லாம் நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் உங்கள பார்த்து தான் சொல்றாரு, நீங்கள் தான் பராக்கிரமசாலிகளாம். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலை அது நிஜம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கை அது என்னவாய் மாறப்போகிறது என்கிறதை அவர் ஏற்கனவே அவர் பார்த்தபடியினால், கிதியோன் பயந்து கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் பயந்து இரவு வேளையில அங்க போரடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா, அந்த பயந்த கிதியோனை பார்த்துதான் தேவன் அழைக்கிறார், பராக்கிரமசாலியே. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் அப்படித்தான் அழைக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம நேற்றைய தியானித்த அந்த தியானத்தின் தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பராக்கிரமசாலியான தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை அப்படியே ஒரு சிக்க வைத்து கொண்டிருக்கிறது, ஒரு ட்ராப்புக்குள்ள மறுபடியும் விடுதலையாகிறோம், மறுபடியும் எதுலயோ போய் மாட்றோம், விடுதலையாகிறோம், மாட்றோம். எந்த ட்ராப்ல சிக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினத்துல விக்கிரகங்களை குறித்தும், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை உண்பதை குறித்தும் நம்ம சில காரியங்களை தியானித்தோம். இந்த நாள்ல கூட இன்றைக்கு நமக்கு விக்கிரகங்களாய் இருப்பது என்ன? விக்கிரகம் அப்படின்னாலே ஏதோ ஒரு சிலைக்கு முன்பாக நின்று வணங்குவது மாத்திரமல்ல. நம்முடைய இருதயம், முழு இருதயமும் எதன் மேல் நம்பிக்கையா இருக்கிறது? அந்த நம்பிக்கை தான் எதுக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்கோம்? தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? இல்ல தேவனை விட எதற்கு மேலெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? அது எல்லாம் பொருளாசையாய், அது விக்கிரக ஆராதனையாய் மாறுகிறது. தேவனை விட எதற்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் வச்சிருக்கிறோம்? அது மனிதர்களாய் இருக்கலாம், பணமாய் இருக்கலாம், நமக்கு 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 இருக்கிற எந்த காரியமாய் இருக்கலாம். தேவனை விட உங்க மனது எதை இம்பார்ட்டன்ட்டா பாக்குது? அது எல்லாமே விக்கிரக ஆராதனை. இன்றைக்கு அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த விக்கிரக ஆராதனைய நம்ம செய்யும் பொழுது நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே இளைப்பாறுதலில் இருக்காது. இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த தன்னைத்தான் வெறுத்துங்கிற இடத்துல நம்ம எப்படி பார்த்தோம்? நம்ம சரீரம் நாம் அல்ல. இந்த சரீரத்தின் மூலம் வருகிற எண்ணங்களும் நாம் அல்ல. நாம் ஜீவனாய் இருக்கிறோம், ஆவியாய் இருக்கிறோம் என்பதை உணர்கிற இடம்தான் தன்னைத்தான் வெறுக்கிற இடம் என்பதை நம்ம பார்த்தோம். இப்போ அந்த தன்னைத்தான் வெறுக்கிற இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா, இன்றைக்கு தேவனை விட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எண்ணங்களை எது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது? நம்முடைய எண்ணங்களை ஏதோ ஒரு காரியம் ஆளுகை செய்து தேவனோடு கூட உறவில் இருக்க முடியாதபடி அந்த எண்ணங்களையே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான் விக்கிரக ஆராதனை. வாசிக்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கொலோசையர் 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரி இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து
சொல்லுங்கள். விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசை. பணம் தவறா? தவறு கிடையாது. செல்வம் இருப்பது தவறா? தவறு இல்ல. ஆனா, அந்த பண ஆசை, பொருள் ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அந்த பண ஆசை இருக்கும்னா, முழு நேரமும் அந்த பணத்த எப்படி சம்பாதிக்கலாம்? அந்த பணம், 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 பணம் என்பது அவங்களுக்கு அத எப்படி சேவ் பண்ணணும்? அத எப்படி இது பண்ணணும்? இதுவே அது நம்ம பணத்த சேவ் பண்ணணுமா? சேவ் பண்ணணும். பணத்தை நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்கணுமே தவிர, பணம் நம்மை ஆளுகை செய்கிறதாய் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நெறைய பேருக்கு நம்ம பார்த்தோம்னா, குடுக்கணும். ஏழைகளுக்கு குடுக்கிறதோ, தேவனுக்கு குடுக்கிறதோ, நமக்கு என்ன நெனைக்கிறோம்னா, நம்ம கையில இருந்து போயிட்டா, அது எப்படி நமக்கு நமக்கு குறைஞ்சிருமே! அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். அதுவே என்னன்னா, ஒரு பொருள் ஆசைதான். பணத்திற்கு மேல நம்பிக்கை வைக்கிறது. தேவன் மேல நம்பிக்கை வச்சோம்னா, அன்றைக்கு இயேசு அந்த விதவை, ஏழை விதவை அங்க செல்வமா இருந்தவங்க, செல்வத்துல திளைத்தவங்க எல்லாரும் நெறைய காணிக்கை கொண்டு போடுறாங்க. ஆனா, அந்த விதவை தன் ஜீவனத்துக்காக வைத்திருந்த அந்த 2 காச அப்படியே கொண்டு போடுறா. ஆண்டவர் சொல்றாரு, "இவள் தன் இவள் தான் இவள் யார்? இவள் தன் ஜீவனுக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் அவ தேவனுக்காக கொடுத்தாளே" அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றத பார்க்கிறோம். அங்க காணிக்கை பெட்டிக்கு பக்கம் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அவர் பார்க்கிறார். இவள் தன் ஜீவனுக்காக வைத்திருந்த போட்ட காசு கொஞ்சம் தான். ஆனா இருதயம் எப்படி? இருதயம் முற்றிலுமாய் தேவனை சார்ந்திருந்தது. இப்ப அதுக்காக எல்லாரும் எல்லாத்தையும் வித்துக்கொண்டு போடணும்னு அவர் சொல்லல. கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அது ஏழைகளுக்கு கொடுக்கணும்னாலும் சரி, தேவனுக்கு கொடுக்கணும்னாலும் சரி, நம்முடைய இருதயம் பணம் நம்ம கையில இருந்து வெளிய போகுதுன்னா, நம்முடைய இருதயத்துக்கு வலிக்குது அப்படின்னா, அங்கேயே நமக்கு என்ன இருக்கு? பணத்தின் மேல உள்ள ஒரு ஆசை எனக்கு குறைஞ்சிரும். அப்படின்னு அதற்கு மேலேயே நினைவாய் இருப்பதற்கு பெயர்தான் பண ஆசை. பணம், 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 பணம் இருந்தா தான் உலகத்துல வாழ முடியும். பணம் இல்லன்னா அவ்வளவுதான். பணம். நெறைய பேருக்கு இந்த பணத்தை வைத்து சில காரியங்கள் எல்லாம் டிசைட் பண்றாங்க. பணம் இருந்தா தான். ஆனா, அந்த செல்வத்தை கொடுக்கிறவரே நம்மோடு கூட இருக்கிறாரே! அப்படிங்கிறது உணர்வில் இல்லை. அவர் தான் கொடுக்கிறாரு. ஆனா, அவரு குடுத்த காரியத்தை பிரதானமாய் நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ, அவர் குடுத்த பணமாய் இருந்தாலும் சரி, அவர் குடுத்த உறவுகளாய் இருந்தாலும் சரி, அவர் குடுத்த எதுவாய் இருந்தாலும், அவரை விட அதை பெரிதாய் பார்ப்போம் என்றால், அதுவே விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு ஒரு ஒரு கல்லுக்கு முன்னாடி போய் நின்னு வணங்குறதுக்கு பெயர் மாத்திரம் விக்கிரக ஆராதனை அல்ல. நம்முடைய இருதயத்துல எதற்கு மேலான இடத்தை கொடுத்து வைத்திருக்கிறோம். அதற்கு பெயர்தான் விக்கிரகம். இந்த விக்கிரக ஆராதனை செய்ற வரைக்கும், நம்ம ஒரு ஒரு சிறையிருப்புக்குள்ள தான் இருப்போம். நமக்கு விடுதலை என்பது எங்கேயும் எத்தன ஊழியக்காரங்கள்ட்ட போனாலும், விடுதலை என்பது நமக்கு இருக்க முடியாது. ஒன்லி நான் சொல்றது பணம் என்கிற பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை மாத்திரமல்ல. இன்னும் பல ஆராதனைகள், விக்கிரக ஆராதனை இருக்குது நமக்குள்ளே. அது நம்ம போக போக நம்ம அட்ரஸ் பண்ண ஆரம்பிப்போம். இன்றைக்கு எதையெல்லாம் தேவனை விட நம்ம பெருசா பார்க்கிறோமோ, அது எல்லாம் அந்த அந்த நேரம் தான் நமக்கு என்ன செய்யும்னா, மனதில் வலி ஏற்படும். நம்ம ஒரு ட்ராப்புக்குள்ள சிக்கிறத நம்ம உணர முடியும். இதெல்லாம் நீங்க ஒரு ஒரு சிறையிருப்பு. உங்க மைண்டு பல எண்ணங்கள்ல அப்படியே சிக்கி தவிக்கும். அப்படின்னாலே நீங்க ஒண்ண புரிஞ்சுக்கிடணும். சம்திங் எதையோ ஒன்றை விக்கிரகமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப வாசிக்கலாம். மத்தேயு 19வது அதிகாரம். அந்த ஒரு பரிசேயன் வந்து இயேசுவினிடத்துல கேட்கிறான். மத்தேயு 19:16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு
நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ம். வா அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் ம், அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு ம், இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கைக்கொண்டிருக்கிறேன். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ம். அப்போ இங்க அந்த பரிசேயன் இயேசுவினிடத்துல வருகிறான். அவனுக்கு என்ன, அவன் மனதுல என்ன நினைச்சிட்டு வர்றான்னா, தான் நியாயப்பிரமாணங்களை எல்லாம் கைக்கொள்ளுகிறோம். அதனால தான் ரொம்ப நல்லவன்னு நினைச்சிட்டு தான் இயேசு கிட்ட வர்றான். வந்துட்டு கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? தேவனோடு கூட நான் இருக்கணும். நித்திய ஜீவன்னா என்ன? அவரோடு கூட ஒன்றிணைக்கப்பட்ட வாழ்வு, அவரோடு கூட உறவாடுகிற ஒரு வாழ்வு. இந்த வாழ்வு தான் நித்திய ஜீவன். இந்த பூமியில இருக்கும் பொழுதே ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிந்து அவரோடு கூட ஒன்றாக கலந்து அவரோடு கூட உறவில் எப்பொழுதும் இருப்பதற்கு பெயர்தான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். அவன் ரொம்ப ஈஸியா சொல்றான். நீ அவனுக்கு கற்பனைகள், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இதெல்லாம் நீ கற்பனைகளை கைக்கொள். இயேசுவுக்கு அவன் கற்பனைகளை கைக்கொண்டது தெரியுமா? தெரியாதான்னா, நிச்சயமாய் அவருக்கு தெரியும். அங்க சீஷர்களுக்கு அங்கே ஒன்றை அவர் கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாவற்றையும் கைக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், இதை எல்லாவற்றிலும் நான் சிறு வயது முதல் கைக்கொண்டு வருகிறேன். பிசிக்கலா அவன் செய்கிற காரியங்களை, கைக்கொண்டு வருகிற காரியங்களை அவன் ரொம்ப மேன்மையாய் பார்க்கிறான். தன் இருதயத்திலிருந்து அவன் செய்யல. எல்லாமே நியாயப்பிரமாணத்தை வெளிப்புறமாய் இருதயத்திலிருந்து ஒரு காரியத்தை அவன் செய்யாமல், இத பின்பற்றினா எனக்கு இந்த நன்மை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துதான், சிறுவயது முதல் நான் இதையெல்லாம் கைக்கொண்டு வருகிறேன். அந்த நான் என்பது அவனுக்குள்ள இன்னும் இருக்கு. இதெல்லாம் சிறு வயதுல இருந்து நான் கைக்கொண்டு வர்றேன். வேற சொல்லுங்க. நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறதுக்கு நான் என்ன நன்மை செய்யணும்னு சொல்லுங்க. அவன் நினைச்சுட்டான், தான் தான் மிகவும் நல்லவன். தான் எல்லா கற்பனைகளையும் கைக்கொண்டு இருக்கிறேன். இதுக்கு மேல நான் நித்திய ஜீவனை அடையறதுக்கு என்ன வழி? ஆனா இவன் இருதயத்துக்குள்ளேயே ஒரு காரியம் இவனை ஒரு சிறையிருப்புக்குள் வைத்திருக்கிறதை இவன் அறியவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. இங்க நல்லா கவனிக்கணும். உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுன்னு எல்லார்கிட்டயும் அவர் சொல்லலை. இவன் கிட்ட ஏன் பர்ட்டிகுலரா சொல்றாருன்னா, இவன் இருதயம் தேவனை விட பணத்தை சார்ந்திருந்தது. இந்த பணம் இருந்தாதான் என் வாழ்க்கையில எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆழமான பணத்தின் மேல முழு நோக்கம், எண்ணம், சிந்தனை எல்லாம் அது மேல இருக்கு. ஆனாலும் அவன் கற்பனைகளை கை கொண்டானா? கை கொண்டான். எப்படி கை கொண்டான்? பிசிக்கலா அதை கை கொண்டானே தவிர அவனுடைய இருதயம் தேவனை சார்ந்து இருக்கவில்லை. தேவனை சார்ந்து இல்லாமல் நாம் செய்கிற எந்த காரியமும்
விக்கிரக ஆராதனை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பூரண சர்க்குணனா இருந்தால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. நித்திய ஜீவன் அடையணும்னா அவரை பின்பற்றினாதான் நித்திய ஜீவன். இதை எல்லாத்தையும் நீ விட்டுட்டு என்னை பின்பற்றி, பின்பு என்னை பின்பற்றி வா. அங்க நம்ம பார்த்தோம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப அவரை பின்பற்றணும்னா நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணங்கள், யோசனைகள், நம்முடைய சித்தம், நம்முடைய உணர்வுகள் எல்லாம் யாரை சார்ந்திருக்கிறது, எதை சார்ந்திருக்கிறது, இன்றைக்கு எதை சார்ந்திருக்கிறது, நமக்கு விக்கிரக ஆராதனையா இருக்கிறது, இது எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொண்டால்தான் இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். இன்னைக்கு நம்ம சிலைக்கு முன்பாக போய் வணங்கல, அதனால நான் கிறிஸ்தவள், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய விக்கிரக ஆராதனைய நம்ம அட்ரஸ் பண்ணலன்னா, வசனம் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அவனுக்கு என்ன இருந்தது? மிகுந்த ஆஸ்தி இருந்தது. ஆஸ்தி இருப்பது தவறல்ல. ஆனால் அதன் மேல் மனதை, முழு மனதையும் அதுக்கு மேல வச்சு, அதுதான் எனக்கு சேஃப்டி, அதுதான் எனக்கு பாதுகாப்பு, அதுதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெரிதாய் பார்த்தபடியினால் அவன் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அவனால அந்த அந்த எண்ணங்களை விட முடியல. ஆண்டவர் சொல்றது, அந்த எண்ணங்கள்ல இருந்து நீ வெளியே வா. அப்போ ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். இதுக்கு பல விளக்கங்கள்லாம் கொடுப்பாங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு, தேவனுடைய ராஜ்யம் என்பது இன்றைக்கு நமக்குள் வந்திருக்கிறது. கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது இன்றைக்கு நாமும் விசுவாசித்து அவரோடு கூட மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறோம்னா, இந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் வந்திருக்கு. நமக்குள் வந்த இந்த ராஜ்யத்துக்குள்ள இந்த விக்கிரக ஆராதனை நமக்கு இருக்கும் என்றால், அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து அந்த ராஜ்யத்தின் சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியாது. இப்போ ராஜ்யம் நமக்குள்ள வந்துருச்சு. ஆனா இத பற்றின ஒரு வெளிச்சமும் இல்ல. இன்னைக்கு இந்த வந்த ராஜ்யத்துக்குள்ள, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் சிறு பிள்ளையை போல என்னை கொண்டால் அவன் எங்க பிரவேசிப்பா? ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்படியே சின்ன பிள்ளைய போல, சின்ன பிள்ளை எதை சொன்னாலும் நம்பும். கையில நம்ம கைய மூடி வச்சுட்டு சாக்லேட் இருக்கு நான் உனக்கு தர்றேன்னா அது நம்பி வரும். நம்ம என்ன பேசுறோமோ அதை நம்பும். அப்படியே சிறு பிள்ளையை போல அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பி, அவரை மாத்திரமே நம்பி வாழுகிறவர்கள் தான் இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோமா, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தின பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இருளிலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் கிறிஸ்துவுக்குள்ள. ஆனா இன்னமும் இந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து இந்த ராஜ்யத்தின் சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியவில்லை என்றால், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது எப்படி இருக்கா? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறோமா? அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னா, நம்ம மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு எதுவுமே இல்லை. நம்முடைய அழகோ, அந்தஸ்தோ, பணமோ, பேரோ, புகழோ, நமக்கு இருக்கிற எந்த வாகனங்களோ, இத நம்ம ஒரு பொருட்டாய் நம்ம பார்த்தோம்னா அது என்னது? விக்கிரக ஆராதனை.
நல்லா புரியணும். நம்ம மற்றவங்கள குறை சொல்லுவதற்கு எதுவுமே இல்ல. அவங்கலாம் புறஜாதிகள். விக்கிரகத்த வணங்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் எத்தனை விக்கிரகங்களை மனதில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அந்த நீதிய, சமாதானத்த, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்த நம்ம அனுபவிக்க முடியலன்னா, நமக்குள்ளே நாம் ஏறெடுக்கிற அந்த விக்கிரக ஆராதனை. பாதுகாப்புக்கு தேவனை விட பணத்தை நம்புவது. அடுத்த ஒரு விக்கிரக ஆராதனை என்னன்னா, மற்றவர்கள் நம்மை புகழணும் அப்படின்னு ஏங்குறது. நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். நம்மை பிரியமாய் பார்க்கிறார். நம்மை பழுதற்றவர்களாய் பார்க்கிறார். நம்மள வேல்யூ பண்றாரு. நம்மள பிரஷியஸா பார்க்கிறாரு. நம்மளை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். நம்மை பொக்கிஷமாய் பார்க்கிறார். ஆனா இது எல்லாவற்றையும் விட்டுட்டு மனிதர்களுடைய புகழுக்காக நம்ம ஏங்கும் போது ஒரு டிராப்புக்குள்ள வந்துரும். நம்மையும் அறியாமல், ஐயோ நம்ம செஞ்சோம், இவங்க நம்மள புகழல. மனிதர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க என்னதான் உண்மையா நேசித்து செய்தாலும் மனிதர்களுடைய குணம் மாறும். ஆனால் மாறாதவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை என்றைக்கும் அவர் வேல்யூ பண்றார்னா அவரை பிரதானமா பார்க்கிறோமா? இன்றைக்கு மனிதர்கள் நம்மை புகழவில்லை. இன்னைக்கு நம்ம எல்லாருமே இத பார்க்கணும். நமக்கு எங்கெல்லாம் மனதுல நமக்கு வலி ஏற்படுது, இந்த மனிதர்கள் புகழ்ந்தால் என்ன, புகழலனா என்ன? இன்றைக்கு நம்மை அவர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார் என்றால், நம்முடைய வெளிச்சத்தை எதுவும் மறைக்க முடியாது. எதுவுமே மறைக்க முடியாது. நான் அந்த மெசேஜ் முடிஞ்ச பிறகு ஒரு காரியத்த என் இருதயத்துல சமீபத்துல ஏற்பட்ட ஒரு காரியத்த உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அது தெரியும். எது விக்கிரக ஆராதனையாய் நமக்கு இருக்கிறது? மனிதர்கள் புகழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாய் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஒண்ணு நமக்கு செய்ய சொல்லியிருப்பாரு. எனக்கெல்லாம் என்னைய தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லிருவாரு. ஆனா செய்ய சொல்லி அத நான் செய்ய தொடங்கும் பொழுதே அதுக்கு எந்தவித அக்னாலஜ்மெண்ட் பெருசா கிடைக்காது. ரெகக்னிஷன் இருக்காது. எனக்கு உதவி செய்வதற்கு கூட நபர்கள் வாய்க்காது. ஆனா ஒண்ணு ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு. நான் இத செய்வேன்னு துணிந்து நான் அதில் இறங்கும் பொழுது, அதற்கு உண்டான காரியங்கள் எல்லா விதமான மனித உதவிகளா இருந்தாலும், என்ன உதவியா இருந்தாலும், அது என்னை தேடி வருகிறதை என் வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். ஐயோ! அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப இதெல்லாம் செய்ய முடியுமா என்னால? இது நடக்குமா? அப்படின்னு நான் நினைத்து தயங்கினேன்னா, அங்க நான் அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாது. இப்ப இந்த ஆடியோ பைபிள் கூட அப்படிதான். நான் நான் அதுல காலடி எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா, இது எப்படி செய்ய முடியும்? முடியுமா? பல கேள்விகள் இருந்தது. ஆனா, அவர் சொல்லிட்டாரு, நான் இத செய்வேன். அப்படின்னு சொல்லி துணிந்து நான் செயல்பட ஆரம்பித்தேன். தேவன் அதற்கு ஏற்ற வாசல்களை எனக்கு திறந்து கொடுத்தார். அந்த ரெக்கார்ட் பண்றதுக்குரிய வாசல், அத அது அந்த YouTubeல போடுறதுக்குரிய வாசல், பொருளாதார அந்த காரியங்கள் எல்லாம் அது எனக்கு தானாய் கிடைத்தது. நான் இத செய்யாம, அவர் சொன்னத நான் கீழ்ப்படியாம, நான் இருந்து என்னுடைய காரியங்கள வச்சு, மனுஷர்கள் சொன்ன காரியங்கள வச்சு, நான் தேவன லிமிட் பண்ணியிருந்தேன்னா, இதுல நான் இறங்கி இருக்க முடியாது. அதே போல தான் உங்க வாழ்க்கை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை. ஆண்டவர் ஒண்ணு உங்களுக்கு செய்ய சொல்லியிருந்தாருன்னா, மனிதர்கள் உங்களுக்கு எதிராய் கூட சில நேரங்கள்ல எழும்பலாம். அதை பிரதானமாய் பார்க்காதபடி, அவர் சொல்லிட்டாருன்னா என்னால செய்ய முடியும்னு அவர்ட்ட விட்டுட்டு, நீங்க இளைப்பாறுதல் அந்த காரியத்த செய்ய தொடங்குங்க. கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்காக செய்து முடிப்பார். நம்ம ட்ரஸ்ட் யாரு மேல இருக்கு? அதுதான் முக்கியம். யாருடைய வார்த்தையை பிரதானமாய் பார்க்கிறோம்? மனிதர்களுடைய வார்த்தைகளை, மனிதர்களுடைய புகழ்ச்சியை மனுஷன் இன்னைக்கு ஒரு நாள் புகழுவான், நாளைக்கு அப்படியே நம்மள கீழ போடுவான். இதெல்லாம் என் லைஃப்ல நெறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன்.
ஒரு நாள் தலையில தூக்கி வைப்பாங்க, அடுத்த நாள் அப்படியே கீழ போட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா, அதுவே ஒரு விக்கிரக ஆராதனை. மற்றவர்கள் நம்மை புகழணும்னு ஒரு நாளும் நம்மை நம்ம ஏங்கிக் கொண்டு இருந்தோம்னாலே, அதுவே மிகப்பெரிய ஒரு விக்கிரக ஆராதனை. அடுத்ததா உறவுகள். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உறவுகள தாயோ, தகப்பனோ, கணவனோ, மனைவியோ, பிள்ளைகளோ, இல்ல நண்பர்களோ, இல்ல ஆவிக்குரிய ஐக்கியங்கள்லயே சில நேரம் மாம்சமாய் பிணைக்கப்பட்டு விடுவீர்கள். இந்த மாம்சத்துல பிணைக்கப்பட்டுட்டோம்னாலே அதுவும் விக்கிரக ஆராதனை. இந்த மாம்சத்துல பிணைக்கப்பட்டிருக்கிறோம்னா, இப்ப உங்க குடும்பத்திலேயே நீங்க யார் கூடயாவது நீங்க பிணைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா, இப்ப அவங்களுக்காக ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியம், ஒரு பலவீனம் அவங்களுக்கு இருக்குன்னா, சிக்னஸ் இருக்கு. நீங்க ஜெபம் பண்ணும்போதே உங்களால ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா, உங்களுக்குள்ள அவங்கள குறிச்சு ரொம்ப ஆழமான வேதனையும், பயமும் இருக்கும். இது எப்படி ஆகுமோ? நல்லா ஆயிருவாங்களா? சரியாயிருவாங்களா? இதுலருந்து வெளிய வந்துருவாங்களா? தேவனை நம்ப முடியாது. அவங்கள தான் நீங்க பிரதானமா பார்ப்பீங்க. எந்த ஒரு மனிதனை நம்ம பிரதானமாய் பார்க்கிறோமோ, மனிதனுடைய வார்த்தையை பிரதானமாய் பார்க்கிறோமோ, அவர் சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ஆனா, நம்ம மனுஷனையும், மனுஷருடைய செயல்களையும், மனுஷருடைய நடவடிக்கைகள், அவங்களுக்கு வந்த சிம்ப்டம்ஸ், அவங்களுக்கு வந்த காரியங்கள், இத பிரதானமா பார்த்து, இத பெருசா பார்த்து, அவர் சொன்ன வார்த்தையை நம்ம விசுவாசிக்க முடியல. நான் அவரை விசுவாசிக்கிறேன். முழு இருதயத்தோட அவர விசுவாசிக்க முடியல. நம்ப முடியலனாலே, என்னதையோ ஒண்ண விக்கிரகமா நம்ம வச்சிருக்கிறோம். இப்போ மிகப்பெரிய ஒரு விக்கிரகம் என்னன்னா, நமக்கு இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவா இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும், அது நம்மள ஆளுகை செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? தேவனோடு கூட உறவில் இருக்கிற நேரங்களை விட பார்க்கலாமா? பார்க்கலாம். தவறு கிடையாது. ஆனா, அது நம்மை ஆளுகை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. எதையெல்லாம் நம்ம இழக்க பயப்படுறோமோ, எதெல்லாம் நம்முடைய முடிவுகளை கட்டுப்படுத்துகிறதோ, அதுதான் நம்முடைய விக்கிரகம். அவருடைய சித்தத்த நமக்கு வெளிப்படுத்திருவாரு தெளிவா. ஆனா, அந்த சித்தத்திற்கு கீழ்ப்படிய முடியாதபடி, இப்ப ஆபிரகாம பார்த்து சொல்றாரு, "நீ உன் தேசத்தையும், உன் இனத்தையும், உன்னை எல்லாத்தையும் விட்டு நீ புறப்பட்டு போ." அவனுக்கு அவன் தேசத்தை விக்கிரகமா அவன் பார்க்கல. அவன் அவன் கூட அவன் வாழ்ந்த அவனோடு கூட இருந்த அந்த லொக்காலிட்டில தான் அவன் இருக்கணும்னு பார்க்கல. அவன் எதையுமே விக்கிரகமா பார்க்கல. அவருடைய வார்த்தையை நம்பி அவன் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எதை பார்க்கிறோம்? அவருடைய வார்த்தையை பிரதானமாய் பார்க்கிறோமா? இல்ல இந்த இடத்துல இருந்து சொல்றாருன்னா, இந்த இடத்துல இருந்து போனா என்னுடைய வாழ்க்கை எப்படி? நாளைக்கு என்ன செய்வேன்? நாளான்னைக்கு என்ன செய்வேன்? அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறோமா? எத நம்ம இழக்கிறதுக்கு பயப்படுறோமோ, எது நம்முடைய முடிவுகள் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி. ஆனா அந்த தீர்மானத்துல நிலைக்க முடியாம நம்முடைய முடிவுகளை கட்டுப்படுத்துகிறதோ, அது எல்லாம் நமக்கு விக்கிரகமா இருக்கிறது. விக்கிரகம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. அதுக்கு பவர்லெஸ்ன்னு படிச்சோம். இன்னைக்கு நமக்கு பணமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியா இருக்கட்டும், நமக்கு இருக்க அழகு, அந்தஸ்து, செல்வம், நமக்கு இருக்கக்கூடிய எந்த சொத்துக்களா இருந்தாலும், நிலப்புலன்களா இருந்தாலும், இல்ல மனிதர்களா இருந்தாலும், மனித உதவிகளா இருந்தாலும், பேதுரு சொல்றாரு, "நீர் நான் மரிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன்." ஆனா இயேசுவுக்கு நல்லா தெரியும், இவன் தன்னை எப்படி மறுதலிக்க போகிறான் என்பது. ஆனா கூட, அவன் என்னைய மறுதலிச்சுருவான் அப்படின்னு சொல்லி அவர் கலங்கல. அவர் சொல்றாரு, "நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேன்."
சாத்தான் உன்னை சொலகுல புடைக்கிறது போல புடைக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேன். பேதுரு மறுதலிச்சாரா? மறுதலிச்சாரு. ஆனா தேவன் பேதுருவை பிரதானமா பார்க்கல. பேதுருவினுடைய செயலை பிரதானமா பார்க்கலாம். ஐயோ, அவன் என்னைய மறுதலிச்சுட்டானே. அவனை விக்கிரகமாய் அவர் மாற்றவில்லை. அவருக்கு நல்லா தெரியும், என்னோடு கூட என் பிதா கூட இருக்கிறார். அவர் ஒருவரே எனக்கு போதும் என்பதை அவர் ஆழமாய் அறிந்து உணர்ந்து, இந்த பூமியில மனுஷனை போல அவருக்கு ஏற்பட்ட எல்லா காரியங்களிலும் இருந்து அவர் மேற்கொண்டார். பிசாசானவன் மேற்கொண்ட அத்தனை சோதனைகளும் அவரை விழத்தழுவதற்காக அவன் கொண்டு வந்த சோதனை. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால்னு சொல்லி பல காரியங்களை அவன் செய்ய சொல்றான். நீர் என்னை பணிந்து கொள்ளும், இந்த ராஜ்யத்தெல்லாம் உமக்கு தருவேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவருக்கு ராஜ்யம்தான் முக்கியம்னா அன்னைக்கு பணிந்திருப்பார். ஆனா அவருக்கு யார் முக்கியம்? தன்னை அனுப்பின பரலோக தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே முக்கியம் என்பதை அவர் உணர்ந்திருந்தபடியினால், அதை தவிர எனக்கு எதுவும் மேன்மை அல்ல. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன், குப்பையுமாக பார்க்கிறேன்கிறாரு. எல்லாமே அவர்தான் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இருதயம் எப்போ வருதோ அப்பதான் விக்கிரக ஆராதனையில இருந்து நம்ம விடுபட்டு இருக்கிறோம். அந்த கல்லு மண்ணு கும்பிடுறதுல இருந்து விடுபடுறது இல்ல. அது முக்கியமா? முக்கியம். ஆனா இன்றைக்கு நம்முடைய இருதயத்துல, ஐயோ இவங்க இல்லைன்னா என் வாழ்க்கை எப்படி, இவங்க என் கூட இவ்வளோ இருந்தாங்களே, யார் வந்தா என்ன போனா என்ன, நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு தேவன் நியமித்திருக்கிற நபர்கள் நம்ம கூட இருப்பாங்க. அப்படியே நம்ம கூட இருக்கிற நபர்கள் நம்ம கூட இருந்தாலும் அவர்களுடைய செயல்கள் உங்களை பாதிக்காதபடி இருக்க வேண்டும். இன்னைக்கும் என் கூட டிராவல் பண்ண ஆரம்பத்துல எத்தனை ஒரு, அதாவது கிட்டத்தட்ட 3-4 வருஷம் என் கூட இணைக்கப்பட்ட எல்லாரும், சிலர் மிகவும் உண்மையா என் கூட இணைக்கப்பட்டு என்னை சொந்த சகோதரியா பார்க்கிறவர்கள் இங்க நிறைய பேரு, இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா அப்படி இல்லாதபடி, அந்த அன்புல ஐக்கியம் இல்லாதபடி வெளிய போறாங்கன்னா, அதுக்காக நான் அத குறிச்சு, ஐயோ இவங்க நம்ம கூட இருந்தாங்களே, என்னை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு நான் அவங்கள குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்றால், நான் தேவனை பிரதானமாய் பார்க்கவில்லை. அதாவது ஆவியின் அன்புல நம்ம ஐக்கியப்படணும். மாம்சீக அன்புல நம்ம ஐக்கியப்பட்டுட்டோம்னா, நமக்கு வலியும் வேதனையும் அதிகமாய் இருக்கும். இன்னைக்கு நம்மள புரிந்து கொள்ளலையா? சிலர் என்னையே புரிந்து கொள்ளல. அதுக்காக அதை நினைத்து நான் கவலைப்பட்டு, அதையே பிரதானமா பார்த்து, ஐயோ நான் நல்லது செஞ்சேனே, அவங்க என்னைய என்னைய இதா பார்க்கலையே, தவறா புரிந்து கொள்றாங்களே, அப்படின்லாம் நான் நினைச்சு கவலைப்பட்டு கொண்டு இருந்தேன்னா, நான் விக்கிரக ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறேன். நான் விக்கிரக ஆராதனைய செஞ்சுட்டு, அவருடைய வார்த்தைய நான் பேசினேன்னா, எப்படி அந்த வார்த்தை உங்களுக்குள்ள அது ஜீவனாக கடந்து போக முடியும்? இல்ல. எனக்கு அவர் ஒருவரே முக்கியம். அவர் தந்த உறவுகள் எனக்கு முக்கியம். அந்த உறவுகளை எப்படியாவது எனக்கு கிடைத்திருக்கிற அந்த காரியத்த அவங்களும் அட்டைன் பண்ணணும்னு நான் விரும்புறேன். அதற்காகத்தான் நான் இதையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேனே தவிர, இதுல எனக்கு கிடைப்பது ஒன்றுமல்ல. எனக்கு அவர்கிட்ட அடிக்கடி நான் ஜெபிக்கிற வார்த்தை, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரியன்னு அவரு சொல்லணும். மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மை ஒரு நாளும் நம்மை திருப்திப்படுத்தாது. அவர் என் இருதயத்தை எப்படி பார்க்கிறாரு? நீங்க ஒவ்வொருத்தரும் அத பாருங்க. மனுஷனுடைய புகழ்ச்சி, மனுஷன் ஒரு நாள் புகழுவான், ஒரு நாள் கீழ போடுவான். இத நம்ம பார்த்து கொண்டே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, இந்த விக்கிரக ஆராதனையில தான் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். இத பண்ணிட்டு, ஏன் தேவன் எனக்கு செவி கொடுக்கல? ஏன் தேவன் என் ஜெபத்த கேட்கலன்னா, அவரால செயல்பட முடியாது.
அவருடைய வல்லமையை நாமே கட்டுப்படுத்துகிறோம். அவரை முழு ஆவியோட ஆத்துமாவோடும் நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில காரியங்கள் தானாக நடக்கும். எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டியதில்ல. பவுல் சொல்றாரு, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. நேத்து பார்த்தோம் அந்த வசனத்தை. அப்ப அவர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம்னு சொல்லிட்டு பணத்தையோ பேரையோ புகழையோ மற்ற மனிதர்கள் கொடுக்கிற அந்த அக்னாலஜ்மெண்ட் இத நம்ம பெருசா பார்த்தோம். ரெக்கக்னிஷன் இத நம்ம பெருசா பார்த்தோம்னா அது பிரிக்கப்பட்ட விசுவாசம். நம்முடைய மனது இருமனதாய் இருக்கிறது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். அவன் தான் தேவனிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. தேவனுக்கும் முக்கியத்துவம், உலகத்துல இருக்கிற காரியங்களுக்கும் முக்கியத்துவம். இத 2யும் வச்சுட்டு எப்படி தேவனிடத்துல இருந்து பெற முடியும்? பணத்த பிரதானமா? இப்படி பார்த்து கொண்டு இருந்தோம்னா, நான் ஒன்றும் அல்லன்னு எப்ப சரண்டர் பண்றோமோ, நானே அல்ல. இந்த உலகத்துல நமக்கு தேவன் ஆசீர்வாதங்கள குடுத்திருக்கிறாரா? அது அவர் தந்தது. இதுல நானு பெருமை பாராட்டுறதுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா, அதை தெய்வமாக பார்த்தோம் என்றால், இன்னைக்கு நெறைய பேருக்கு அதுதான் ஒரு ஒரு பயங்கரமான ட்ராப். இன்னைக்கு வாக்குத்தத்தம் குடுத்துட்டு ஏன் நிறைவேறல, ஏன் நிறைவேறல, ஏன் நிறைவேறலன்னு கேட்கிறோம். ஆனா இங்க நமக்குள்ளே விக்கிரக ஆராதனையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த விக்கிரக ஆராதனைய நம்ம செய்யும் பொழுது, எப்படி தேவனிடத்துல இருந்து பெற முடியும்? அவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்த நம்ம சுதந்தரிக்க முடியாமல் இருக்கிறோம்னா, அவரை பின்பற்றுகிறோமா? நம்ம எல்லாவற்றும் அவர்கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோமா? சரண்டர் பண்ணிட்டோமா? மனிதனையோ, மனிதனுடைய வார்த்தைகளையோ, பொருளையோ, பண பணத்தையோ, "அப்பா எல்லாம் நீங்க தந்ததுப்பா" அப்படின்னு சொல்லி அந்த சரண்டர் அவர்ட்ட பண்றோமா? இல்ல அந்த பணத்தையும், மனிதர்களையும் பிரதானமாய் பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மனுஷங்கள பிரதானமா பார்த்தா, நம்ம தேவனுக்குள் நம்ம ஆழமாய் ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ள போகவே முடியாது. அது நான் என் லைஃப்ல மிகவும் கற்றறிந்த உண்மை. ஏன்னா, நான் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். மனிதர்கள் என்னைய ஒரு சின்ன காரியம் சொல்லிட்டா, பல நாள் எனக்கு அது ரொம்ப வலிக்கும். ரொம்ப வேதனையா இருக்கும். அப்ப நான் ஜெபித்திருக்கேன், ஆண்டவரே இப்படி ஒரு வலி வேதனைக்குள்ள நான் இருக்கேன்னு நீங்க என்னைய அழைக்கல. ஆனா நான் இதுல இருந்து வெளிய வரணும்னு நான் நெறைய நேரங்கள்ல நான் மனதளவுல நான் ஜெபித்திருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கு இது எல்லாத்தையும் லகுவா எடுத்துட்டு உதறி தள்ளிட்டு போக முடியுது. இதெல்லாம் தூசி. தூசிய உதறி தள்றது போல நம்ம தள்ளணும். எழும்பிப் பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தூசியை எழும்பு அ சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. இதெல்லாம் நம்ம மேல ஒட்டி இருக்கிற தூசி. இத உதறுனாதான் உதறிவிட்டு எழும்பு. அவருக்குள்ள நம்ம எழும்பணும். அவர் நமக்குள்ள எழும்பணும் அப்படின்னா, இத எல்லாத்தையும் உதறி தள்ளணும். அப்பா இது உமக்கு தெரியும். நீங்க இல்ல, நான் அல்ல. நீங்க தான் எனக்குள்ள இருக்கிறீங்கன்னா, இது உங்களுக்கு நடக்குதுன்னா நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. அப்படின்னு ஃபுல் சரண்டர் எப்ப பண்றோமோ, அப்பதான் முழுமையுமாய் அவரை நம்ப ஆரம்பித்திருக்கிறோம். இன்னைக்கு விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம்னு சொல்றோம். என்ன விசுவாசம்? கொடுத்தவர் நமக்கு பெருசா தெரியல. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிதான் இருந்தது. அற்புதங்களை செய்தவர் அவர்களுக்கு பெருசா தெரியல. அற்புதம் பெருசா தெரிஞ்சது. அதனால தான் அவங்களால எதையுமே நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல.
இன்றைக்கும் எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் நமக்கு தகுதியா இராது. இன்றைக்கு டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. ஆனால் நாம் தேவனோடு கூட இருக்கிற உறவை சிலர் பார்த்தோம்னா மனுஷங்க கூட மணிக்கணக்கா பேசி நேரத்தை போக்குறது. இப்போ ஆவிக்குரிய ஐக்கியங்கள்ல நம்ம பேசுறோம், நம்ம டவுட்ஸ் கேட்கிறோம், அது வேற விஷயம். ஆனா அவங்கள பற்றி இவங்கள பற்றி அந்த கதை இந்த கதை மனுஷங்க கூட பேசணும்னு சொல்லி நாள் கணக்குல அதாவது ஹவர்ஸ்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை தான். நம்முடைய நேரத்தை எதெல்லாம் வீணடிக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம டவுட்ஸ் கேட்கிறோம், நம்ம பேசுறோம், இதை இப்படி செய்யலாம், கவுன்சிலிங் கொடுக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் தேவையில்லாத காரியங்களை பேசி பேசி நம்ம மற்றவர்களை குறித்து நம்ம பேசி எதையாவது குறிச்சு பேசி மனுஷங்க கிட்ட சிலருக்குலாம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இப்படி இதே வேலை. மற்றவங்கள பத்தி பேசுறது, மற்றவங்கள பத்தி குறை சொல்றது. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, வீண் பேச்சும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி இரு. அது உன் நேரத்தை வீணடிக்கும். நீ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவன், ராஜ்யத்தின் வாழ்க்கைய நீ அனுபவிக்கணும்னா இந்த பேச்சுகள் எல்லாவற்றையும் நீ விட்டு விலகு. இதை விட்டு விலகாம நம்ம தேவனிடத்துல எதை பெற முடியும்? அவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா கொடுத்தத கூட நம்ம சுதந்திரிக்க முடியல. காரணம் என்னன்னா இந்த விக்கிரக ஆராதனைகள் சில காரியங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. இது நம்மை குற்றப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட காரியங்கள் அல்ல. இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து இது எல்லாத்தையும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணணும். அவர் நம்மை கழுவி இருக்கிறார், சுத்திகரித்திருக்கிறார், நம்முடைய மனசாட்சியை கூட சுத்திகரித்திருக்கிறார், அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் நம்முடைய இருதயத்துல எதெல்லாம் விக்கிரக ஆராதனையாய் வைத்திருக்கிறோம், அதனால் அவரிடத்துல பெறாமல் இருக்கிறோம். பொறாமை, பெருமை, வைராகியம் இது எல்லாமே ஏன் வருது? தன்னை குறித்து பெருமை, அது ஒரு விக்கிரக ஆராதனை. பொறாமை, ஐயோ அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்ல, என் பிள்ளைகள் நல்லா இல்ல, அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கு, அவங்க நல்லா இருக்காங்க. இது எல்லாமே என்னதுதான்? மாம்சிகத்துல நம்ம சிந்திக்கிறோம்னாலே அங்க என்ன இருக்கு? விக்கிரக ஆராதனை இருக்கிறது. எப்படி மற்றவங்களை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி பார்க்கணும்? அவர்களுக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்துக்குள்ளதான் அவங்களும் இருக்கிறாங்கிறத போல நம்ம பார்த்தோம்னா நம்ம அந்த ட்ராப்ல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். இல்லனா மனிதர்களையே பார்த்து 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 பூமிக்குரியவைகளையே சிந்தித்து கொண்டிருந்தோம்னா ஆவியில் எழும்ப முடியாது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு எழுதியிருக்கு. இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நம்ம பிரதானமா பார்க்கிறோமா, இல்ல மனுஷனுடைய வார்த்தைய பிரதானமா பார்க்கிறோமா? அவர் வார்த்தைய பிரதானமா பார்த்தா நம்ம பிழைத்து கொள்ளுவோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு அவர் வார்த்தையை பிரதானமா பார்த்தா பிழைப்போம். மனுஷனையும் மனுஷனுடைய வார்த்தைகளையும் சூழ்நிலைகளையும் இல்ல நமக்கு ஏற்படுகிற எந்த சிம்டம்ஸையும் எதை பிரதானமா பார்க்கிறோம் தேவனை விட, அது நமக்கு விக்கிரகமா இருக்கிறது. நமக்கு ஏற்பட்ட சிம்டம்ஸ கூட பிரதானமா பார்த்தோம்னா நான் ஆவியில இப்ப உணர்த்தப்படுறேன், அதுவே ஒரு விக்கிரகம் தானே. முழு நேரமும் அந்த சிம்டமே நினைச்சிட்டு இருப்போம், டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டையே நினைச்சிட்டு இருப்போம். அவர் சொல்லிட்டாருன்னா நான் சுகமாயிட்டேன், இனி என் சரீரத்துல இந்த பலவீனம் இருக்க முடியாது, நான் அதை துரத்துறேன்னு சொல்லி ஆளுகையை நீங்கள் எடுப்பீர்கள்.
எதை செய்தாலும் நம்முடைய அதாவது இன்றைக்கு நம்ம செய்றோம். நம்ம எந்த காரியத்த செய்தாலும், அந்த காரியம் மற்றவர்களுடைய ஒரு விசுவாசத்தை அது தடுக்கிறதா? நம்ம பார்த்தோம். ஒரு போஜனம் பண்றோம். விக்கிரக கோயில்ல இருந்து குடுத்த காரியத்த போஜனம் பண்றோம், சாப்பிடுறோம்னா, ஒரு பலவீனமான விசுவாசியினுடைய அந்த மனசாட்சி பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீ அத சாப்பிடாத. மற்றபடி அத சாப்பிடுறதுனால ஒண்ணும் இல்ல. அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்போ நம்முடைய சுதந்திரமான சில செயல்கள் ஒரு விசுவாசிய குழப்புது அப்படின்னா, அன்பின் நிமித்தம் அதை தவிர்ப்பது மேலானது. இது பாவமா? அப்படின்னு கேட்கிறத விட, எந்த காரியத்த செஞ்சாலும், இது பாவமான்னு கேட்கிறத விட, இந்த காரியம் நான் செய்கிற இந்த காரியம் தேவனுக்கு மகிமையை தருகிறதா? இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன வேலையில இருந்து பெரிய வேலை வரைக்கும் நம்ம செய்றோம். நம்ம செய்ற வேலை தேவனுக்கு மகிமையை தருகிறதா? நீங்கள் புசித்தாலும், குடித்தாலும், எதை செய்தாலும் அதை தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நம்ம சாப்பிட்டாலும் சரி, குடிச்சாலும் சரி, நம்ம எந்த வேலைய செஞ்சாலும் சரி, நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அவருக்குன்னு நினைச்சு எந்த காரியத்தையும் நம்ம செய்தோம்னா, நம்ம மனதுல என்ன ஏற்படாது? வலி ஏற்படாது. நம்மள அப்படி பண்றாங்களே, இப்படி பண்றாங்களேன்னு முறுமுறுக்க மாட்டோம். அப்பா, இந்த வேலை எனக்கு குடுத்திருக்காங்க. நான் அத உண்மையா செய்வேன். நான் உமக்காக அதை செய்கிறேன். உமக்காக அதை செய்கிறேன்னு எப்போ இருதயத்துல இருந்து நம்ம அந்த அன்புல நிறைஞ்சு செய்றோமோ, அந்த இடத்துல நம்ம விக்கிரக ஆராதனைய விட்டு நம்ம வெளிய வந்திருக்கிறோம். இல்ல மனுஷனுக்காக செய்றோம்னு நம்ம செஞ்சு அவங்கள பிரியப்படுத்தணும்னு செய்வோம். இல்லன்னா நமக்கு குடுத்துட்டாங்களே இந்த வேலைய அப்படின்னு செய்வோம். அப்படின்னா, அது என்னது? விக்கிரக ஆராதனை. இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு வரல. ஆனா, ஆவியானவர் இதெல்லாம் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்துல விக்கிரகம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கிறதுக்கு ஒரு 3 கேள்வி. என் எண்ணங்கள் எதை சுற்றியே அதிகம் இருக்கிறது? அமைதிக்காக நான் எத சார்ந்து இருக்கிறேன்? நமக்கு மைண்ட் ரெஸ்ட்டுக்கு வரணும்னா உடனே மொபைல தூக்கிட்டு உட்கார்ந்து எதையாவது ரீல்ஸ் பார்க்கிறது, அத பார்க்கிறது, இத பார்க்கிறது. இப்படி பார்க்கிறோமா? அடுத்ததா என் முடிவுகளை தீர்மானிப்பது எது? மனிதர்களா? இல்ல பணமா? இல்ல தேவனா? மனிதர்களையோ, பணத்தையோ வைத்து நம்ம ஒரு முடிவ தீர்மானம் பண்றோம்னா, அங்கேயும் விக்கிரகம் இருக்கிறது. விக்கிரக வணக்கம் அப்படிங்கிறது அட்டாச்மென்ட்ஸ். இன்னைக்கு யாருக்கு எது கூடலாம் நம்ம இருதயம் அட்டாச் ஆயிருக்கு. தேவனை பெரிதாய் பார்ப்பதை விட, தேவனை முழுமையுமாய் சார்ந்திருப்பதை விட, நம்ம இருதயம் எதுலலாம் அட்டாச் ஆயிருக்கோ, அங்கெல்லாம் விக்கிரக வணக்கம் இருக்கிறது. உலக சிஸ்டத்துக்கு நம்ம அடிமையாறோம் அப்படின்னா, அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை. உலகத்துல இருக்கிற மனிதர்களைப் போல நம்ம வாழுகிறோம். தேவனை விட மனிதர்களையோ, பொருட்களையோ, பணத்தையோ நம்புகிறோம். மனிதனுடைய புகழ்ச்சிக்கு நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம் அப்படின்னா, அதுவும் விக்கிரக ஆராதனை. அப்ப பவுல் அன்னைக்கு விக்கிரக ஆராதனையான பொருளாசைன்னு அந்த காரியத்த அவர் சொல்லியிருக்கிறார்னா, அது வெளிப்படையான விக்கிரக ஆராதனை அல்ல. நம்முடைய எப்படி எதை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது? எதை பிரதானமாய் பார்த்துக் கொண்டிருக்கிறது? என் அப்பா ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்குள் இருக்கிறார். அவருக்குள் நான் இருக்கிறேன் என்றால், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்றால், எல்லாத்தையும் நான் அவர்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, நான் இளைப்பாறுதல்ல இருப்பேங்கிறதற்கு பெயர்தான் விசுவாசம். நம்முடைய உணர்வுகளை நாம் ஆளுகை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் என்றால், அங்கே விசுவாசம் செயல்படுகிறது. அப்போ நம்முடைய இருதயத்தை பற்றித்தான் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை இந்த விக்கிரகங்கள்ல இருந்தெல்லாம் விலகி அவரை முற்றிலும் சார்ந்திருக்க
விரும்புகிறார். இந்த இடத்துக்கு நம்ம வரும்போது ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். கர்த்தர் உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மகத்துவமான காரியங்களை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தாவே, எங்களோடு கூட இடைப்பட்ட எங்களுக்குள்ள இருக்கிற விக்கிரகங்கள நாங்க ஐடென்டிஃபை பண்ண எங்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கப்பா. அப்பா, இந்த விக்கிரகங்கள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் விலக எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. ஒருவேளை எங்க சுய பலத்தினால முடியாது, மாம்சத்தினால முடியாது. ஆவியானவர் எங்களுக்குள்ளே நீர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறீர். அந்த ஆவியின் பலத்தினால் இந்த மாம்சத்தை மேற்கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. பணமோ, பொருளோ, அழகோ, அந்தஸ்தோ, இந்த உலகத்துல இருக்கிற மற்ற எந்த மனிதர்களுடைய வார்த்தைகளோ, மனிதருடைய அன்போ எங்கள ஒரு ட்ராப்புக்குள்ள சிக்க வைக்காதபடி தேவனுடைய ராஜ்யத்தின் சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்க தகப்பனே எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை முற்றிலுமா எங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க சரீரத்தின் எந்த அவயவத்தின் மூலம் நாங்க அந்த விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தோமோ அந்த அவயவத்தை நீதியின் அடிமைகளாக உங்க சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை எங்க கண்ணா இருக்கலாம், எங்க காதா இருக்கலாம், எங்க நாவா இருக்கலாம். எது அடிமைப்பட்டு கிடந்தது? எங்க இருதயம், முதலாவது மெயினா இருதயம். எல்லாத்தையும் உங்கள்ட்ட சரண்டர் பண்றோம்ப்பா. நீதியின் ஆயுதங்களாக உங்ககிட்ட சரண்டர் பண்றோம். நீங்க தர்ற சந்தோஷத்துல நாங்க இந்த உலகத்துல வாழணும். மனிதன் தருகிற சந்தோஷம் அது டெம்பரரிப்பா. அதை பிரதானமாய் பார்க்காதபடி தகப்பன் எங்களுக்கு கிருபை தாங்க. உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரதானமாய் கிரியை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் அப்படியே செயல்படுகிறீர். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.